நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம 5மே வந்து போனதை வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சாலிட்ஸு, பிஹெச், ஹார்ட்னஸ், அல்கினிட்டி, குளோரைடு, சல்ஃபரு, நைட்ரேட்டு, குளோரின், டிஓ, பிஓடி, அயன் அண்ட் மேக்னீஸ். இது இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஏஐஸில் வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் வாட்டருக்கு பார்க்கும்பொழுது இதை நம்ம வந்து சீவேஜ் இன்ஜினியரிங்கில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சாலிஸை பற்றி பார்ப்போம். டோட்டல் சாலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ டோட்டல் சாலிஸ் வந்து நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். டோட்டல் சாலிஸ் பேஸ்ட் ஆன் சைஸை வச்சு நம்ம பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம்? சஸ்பெண்டட் சாலிஸ், கொலாய்டட் சாலிஸ், டிசால்வ்டு சாலிஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஸ்பெண்டட் சாலிஸ் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நம்மளுக்கு கண்ணில் பார்த்தாவே தெரியும் மதக்கக்கூடியது தான் வந்து சஸ்பெண்டட் சாலிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே கொலாய்டட் சாலிஸ் அண்டு டிசால்வ்டு சாலிஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பொருள். இது தண்ணிக்குள்ளே வந்து கரைஞ்சிருந்துருக்கும். ஓகேவா? அதனால இந்த மூணையும் சைஸை வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா இது டோட்டல் சஸ்பெண்டட் சாலிஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது வந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிஸ், சஸ்பெண்டட் சாலிஸ் வந்து டோட்டல் சஸ்பெண்டட் சாலிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதை வச்சு பிரிக்கிறோம்? சைஸை வச்சு தான் பிரிக்கணும். அப்போ ஒரு மைக்ரான்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க, ஒரு மைக்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ mm. அப்படி இல்லை அப்படின்னா 0.001 mmன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த சைஸ் வச்சு தான் பிரிக்கிறோம். அப்போ சஸ்பெண்டட் சாலிஸோட சைஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு மைக்ரானோட மேலே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சஸ்பெண்டட் சாலிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு மைக்ரான்லேருந்து 10⁻³ மைக்ரான் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை கொலாய்டட் சாலிஸ்ன்னு சொல்லலாம். அதுவே 10⁻³ மைக்ரானோட கம்மியாக இருக்குது, அந்த பார்ட்டிகல் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை வந்து எம்எம்லையும் சொல்லலாம். இது வந்து மைக்ரான்ஸ் நம்ம சொல்லிக்கோம். இதே எம்எம்ல கேட்டாங்கன்னா 10⁻³ mm சொல்லலாம். இல்லைனா 10⁻³ 10⁻6 mm வரைக்கும் இருக்கும். இது 10⁻6 mm கம்மியாக தான் இருந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி வந்து சாலிஸ் நம்ம பிரிக்கிறோம். அடுத்தது இப்போ பேஸ்ட் ஆன் நேச்சர்ஸ் வச்சும் வந்து என்ன சொல்லலாம்னா சாலிஸ் வந்து பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் நேச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்கானிக்னு சொல்லலாம், இன்ஆர்கானிக் சொல்லலாம். அதை வாலடைல் சாலிஸ், நான் வாலடைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஆர்கானிக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 3 காம்பனண்ட் தான். CNS அப்படின்னு சொல்லுவோம். CNSனா கார்பனு, நைட்ரஜனு, சல்ஃபர். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம மெயினாக வந்து பிரிச்சுக்கிறோம். இதில் எந்த டெஸ்ட் வச்சு டோட்டல் சாலிஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவமெட்ரிக் டெஸ்ட் மூலியமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோட்டல் சாலிஸை பற்றி பார்க்கிறோம். அப்போ டோட்டல் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பவுலில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த டோட்டல் சாலிஸ், அந்த தண்ணிக்குள்ளே இருக்க டோட்டல் சாலிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 103 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது வாட்டர் எல்லாமே எவாப்பரேட் ஆகி மேலே போயிடும். மீதி இருக்கக்கூடிய சாலிட்ஸ் மட்டும் வந்து தங்கிக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதுதான் W3 - W1 வால்யூமு. அப்போ ஒன்றும் இல்லை, முதல்ல நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு? இதுதான் வந்து இப்போ கிடைச்சிருக்க சாலிட்ஸ் மட்டும். ஏன்னா தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே இருக்கக்கூடிய நம்மளுக்கு பாத்திரம் மட்டும் இல்லை உள்ளக்கூடிய சாலிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வெயிட்டு மைனஸ் W1 என்னது? அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல தண்ணி பிடிக்கிற முன்னாடி அந்த பாத்திரத்தோட வெயிட்டு, அந்த பவுலோட வெயிட், அது மைனஸ் இப்போ இருக்கிறத கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? உள்ளுக்கக்கூடிய அந்த டோட்டல் சாலிஸோட வந்து எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். ஓகே, அப்போ டோட்டல் சாலிஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடச்சிச்சு. இதில் எவ்வளோ சஸ்பெண்டட் சாலிஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். இதில் எத்தனை 2 சாலிட்ஸ் இருக்குது. டோட்டல் சாலிஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்? டோட்டல் சாலிட்ஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒன்று டோட்டல் சஸ்பெண்டட் சாலிஸ்ன்னு சொல்லாமா, இன்னொன்று என்னது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டோட்டல் சாலிட்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். இப்படி இருக்கிறதுல இதில் டோட்டல் சஸ்பென்ஸ் சாலிட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணில் தெரியும். டிசால்வ்டு சாலிட்ஸ் ஆவியாகி போயிருக்கும். அப்போ டோட்டல் சஸ்பென்ஸை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்மேன் ஃபில்டர் பேப்பர்னு ஒன்று இருக்குது. இது ஏஇல கேட்பாங்க. இதோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் டிசால்வ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் பேப்பர் பேர் என்னது? வாட்மேன் ஃபில்டர் பேப்பர். இந்த வாட்மேன் ஃபில்டர் பேப்பரோட சைஸ் என்னன்னு கேட்பாங்க. இது 1 மைக்ரான் அப்படிங்கிற போர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து இந்த ஃபில்டர் சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ இது வந்து என்னன்னா இப்போ எவ்வளோ டோட்டல் சஸ்பென்ஸ் சாலிஸ் வேணும்? ஒன்றும் இல்லை, W5 - W4 இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நானாக பேர் வச்சுக்கிட்டு தான். அப்போ இனிஷியல் வெயிட் ஃபார் ட்ரை ஃபில்டர் பேப்பரு எவ்வளோ இனிஷியலாக இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனல் வெயிட் ஃபார் ஃபில்டர் பேப்பர். முதல்ல வடிகட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, வடிகட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது. அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதில் என்ன இருக்குன்னா சஸ்பென்ஸ் சாலிஸ் தங்கி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்படி எடுத்துரும். இப்போ டோட்டல் டிசால்வ் சாலிஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? இதே டெரிவ் ஃபார்முலா மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா இது டிசால்வ் சாலிஸ் ஆவியாகி போயிருக்கும். அப்போ டோட்டல் சாலிட்ஸ்லேருந்து நம்ம சஸ்பென்ஸ் சாலிஸை மைனஸ் பண்ணுறது போது நம்மளுக்கு எவ்வளோ டிசால்வ் சாலிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் வேற என்னன்னா இதில் எந்த மஃப்னர் வச்சு ஹீட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இது
இதுக்கு வந்து மஃப்ளர் ஃபேனஸ் யூஸ் பண்ணும். எந்த டிகிரி செல்சியஸ்னு கேட்டோம்னா 550 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஏஐ கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ இதில் வந்து இந்த லிமிட்ஸ் தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏஐ கொஸ்டினில் கேட்கணும் அப்படின்னா இந்த லிமிட்ஸ் தான். இது முன்னாடி சொன்னது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டு, அது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க கதையை. இதான் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் எவ்வளவு? 500லேருந்து 200 மில்லிகிராம் பர் லிட்டர் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொன்றுக்கும் வந்து ஃபிசிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிமிட் இருக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது. டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் ஒரு தண்ணியில் எவ்வளோ இருக்குன்னா 500லேருந்து 2000 மில்லிகிராம் பர் லிட்டர் வரைக்கும் இருந்திருக்கும் as per கோட் படி. அதுவே இது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். நல்லா பாருங்க, இது டோட்டல் சாலிட்ஸ். டோட்டல் சாலிட்ஸ் கேட்டாங்கன்னா 500லேருந்து 1000 மில்லிகிராம் பர் லிட்டர் வரைக்கும் இருந்திருக்கும். அப்போ எப்படி கொஸ்டினில் கேட்குறேன்னு டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் கேட்குறாங்களா இல்லை டோட்டல் சாலிட்ஸ் வந்து கேட்குறாங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து மெயினாக நான் வச்சுக்கிறது என்னது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிற கதை தெரிஞ்சுக்கணும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய இதில் கொஸ்டின் அப்படின்னா 2 கொஸ்டின். ஒன்று அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் பேப்பர் வாட்மேன் ஃபில்டர் பேப்பர், அது எந்த சைஸில் வந்து அதோட சலடா அந்த இது இருக்கும், அந்த போர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதை லிமிட் கேட்பாங்க. டோட்டல் சாலிட்ஸ்னா என்ன, டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்க்கு எவ்வளோ லிமிட், அவ்வளோதான். டோட்டல் சாலிட்ஸ்னால் எவ்வளவு? 500லேருந்து 1000. அதே டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னா 500லேருந்து 2000 மில்லிகிராம் பர் லிட்டர். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, பிஹெச். அப்போ பிஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன் இருங்க. முதல்ல பிஹெச்னா என்னன்னு நம்மள தெரிஞ்சுங்க. பிஹெச் அப்படின்னா காரம் அல்லது அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆசிட் ஆர் பேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ பவர் ஆஃப், அதாவது பிஹெச் டினோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அயன்ஸ். அப்போ என்னன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்த வந்து பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது எப்படி டெரிவ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா பிஹெச் ஈக்குவல் டு log 10 1/h அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹைட்ரஜன் அயன்ஸ் சொல்லுவோம். இது எப்படி எழுதிக்கலாம், அந்த அச்சு வந்து கீழே இருக்குது. அப்போ நம்ம மேலே கொண்டு போனால் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் ஆஃப் log 10 இன்ட்டு h ப்ளஸ் h அப்படின்னா ஹைட்ரஜன் அயன்ஸ். ஓகேவா? இப்போ இதில் யூஸ் பண்ணி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிஹெச் கண்டுபிடிக்கன்னு கேட்பாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? அக்வாஸ்கோப், பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி கிடைக்கலாம். லித்மஸ் பேப்பரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம வாட்டர் சப்ளை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு கேட்பாங்க. அப்போ பிஹெச்சை ஃபைன் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என்னது, பொட்டன்ஷியோமீட்டர். இது மறந்துடக்கூடாது, இது கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து 2 இது இருக்கும். ஒன்று வந்து பிஹெச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஓஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்க. இப்போ பிஓஹெச் 2 கூட நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும், 14 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ண இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஹைட்ரஜன் அயன்ஸ், இதை பண்ணது OH அயன்ஸ். ஓகேவா? அப்போ இப்போ வந்து இப்போ பிஓஹெச் பற்றி பார்க்குறோம். பிஓஹெச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதே தான் log of 10 × 1/OH அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே போகிறதுக்காக மைனஸில் நம்ம வந்து இப்படி கொண்டு வந்துக்கிறோம். இது வந்து சிம்பிள் மேக்ஸ் கன்வர்சேஷன் தான். இப்போ இதில் மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் முடிச்சலாம் இருங்க. இந்த பிஓஹெச் கேன் பி டிஃபைன் as நெகட்டிவ் லாகரித்மிக். அது டெஃபினிஷன் நம்ம எழுதணும்ல, மைனஸ் ஆஃப் log 10 ப்ளஸ் OH ப்ளஸ்ன்னு எழுதணும்ல. இந்த இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் டெஃபினிஷன் மட்டும் வந்து இந்த பிஓஹெச் கேன் பி டிஃபைன் எப்படி சொல்லலாம், நெகட்டிவ் லாகரித்மிக் ஆஃப் ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி ரெசிப்ரோக்கல் ஒன்று பார்த்தோம், அது என்னது, the pH can be defined as the logarithm of reciprocal of hydroxide அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னல நம்ம பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் கூட்டினா எவ்வளோ இருந்திருக்கணும், 14 இருந்திருக்கணும். இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இது அயனைசேஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னா 10⁴ ஃபார் வாட்டருக்கு மேலே வந்து -14 வந்திருக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இதில் மேலே ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம், வாட்டருக்கு எவ்வளோ வந்து அதாவது சாலினேஷன் வாட்டருக்கு உப்பு தண்ணியில் எவ்வளோ பிஹெச் இருக்கும், அதான் இந்த கொஸ்டின்ஸு. இந்த pH வேல்யூ ஃபார் டீசாலினேஷன் வந்து உப்பு தன்மை. அந்த டீசாலினேஷனுங்கிறது பண்ணுறது வந்து உப்பு தண்ணியை வந்து நம்ம நல்ல தண்ணி. அப்போ இந்த pH வேல்யூ ஃபார் டீசாலினேஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா எவ்வளவு, கிரேட்டர் தென் 7 இருந்திருக்கும். டிசரபிள் ஃபார் pH வேல்யூ, தண்ணியில் நமக்கு எவ்வளோ pH வேல்யூ இருக்கலாம், 6லேருந்து 8 இருக்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஏயோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ pH வந்து ஒரு தண்ணியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, 6லேருந்து 8 pH வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே டீசாலினேஷன் வாட்டரில் எவ்வளோ இருக்கணும், 7ஓட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து இது வந்து ஒரு காம்பனண்ட்டு. இதுக்கு ஏயில் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு மொத்தம் என்னென்ன உள்ளுக்கு யூஸ் பண்ணுறது மூலியமாக இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக என்ன கலர் மாறுது, அவ்வளோதான். த நேம் ஆஃப் காமன் இண்டிகேட்டர், எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம்னா எந்த கலர் வருதுன்னு கேட்பாங்க. இல்லைனா எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் என்ன கலர், இல்லைனா இந்த கலரை கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர் என்ன, இது மாற்றி இப்படி கேட்பாங்க. எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன கலர் வருது, இல்லைனா இந்த கலர் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர் என்ன, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து காமன் இண்டிகேட்டர் கேட்குறாங்க, என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிட்டர்மைன் தி pH வேல்யூ ப்ரொடியூஸ் பை எல்லோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதில் எந்த காம்போனன்ட் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. அது 12 ரேட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒரு 9 காம்போனன்ட் இருக்கும், அதாவது 9 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அந்த 9 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன கலர் வருது, 3 கலர் தான் வரும், எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர்னு வரும், அந்த ப்ளூ கலர் வரும். அந்த கலரை வந்து நம்ம என்னன்னு சொல்லி கீழே நான் எழுதியிருக்கேன், அதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்தது pH வேல்யூ. நம்மளோட H+ அயன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H+ அயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக pH வேல்யூ அப்படிங்கிறது என்ன ஆகுது, குறையும். அதே மாதிரி தான் pOH இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா OH அயன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேவா, இது வந்து சும்மா பேசிக் ஸ்கேல். நம்மளோட pH வேல்யூ குறைய நம்மளோட அந்த வாட்டர் என்னவா மாறிடுன்னு அர்த்தம், ஆசிட் தன்மை வந்து ஆசிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவே நம்மளோட OH அயன்ஸ் அதிகமாக பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் ஒரு சம்மு கேட்பாங்க. இது மாதிரி பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் கேட்கலாம். ஏயில் வந்து கேட்குறாங்க. மொத்தம் ஒரு 4 மாடல் இருக்குது. அந்த 4 மாடல் வந்து சம் கேட்பாங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா H+ அயன்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. H+ அயன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த H+ அயன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அது 10⁻⁻5 மோல்ஸ் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு H கொடுத்துட்டு நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, பிஹெச் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, -log10 × H+ அயன்ஸா. இதுக்கு பதிலாக Hக்கு பதிலாக நம்ம இந்த 10⁻⁻ போடுங்க. இப்போ 10⁻⁻5 அப்படின்னா அதை நம்ம எழுதிக்கலாம். பவரில் 10 பவரில் இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போ முன்னாடி கொண்டு வந்தோம்னா -5ன்னு சொல்லி வந்துடும். இப்போ -5 log10 × 10ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது வந்து -1ன்னு அர்த்தம். ஏன்னா 1 இது வந்து -1. இப்போ இது ரெண்டையும் -1யும் -5யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு, 5. நம்மளுக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். அப்போ pH வேல்யூ எவ்வளவு, நம்மளுக்கு 5. ஓகேவா, இதே தான். இப்போ டக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ OH வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 8, 10⁻⁻8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ pH கேட்குறாங்க. இங்கே pOH ரெப்ரசன்ட் பண்ணுறதா யார், pOH ரெப்ரசன்ட் பண்ணுறதா யார், நம்மளுக்கு இந்த OH அயன்ஸு. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, pH கேட்குறாங்க, மறந்துடக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 14ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இது எவ்வளோ மேலே இருக்குது அப்படியே தான் வந்திருக்கும். இது வந்து ஷார்ட்கட் மாதிரி. அப்போ 8. அப்போ OH வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8, அதாவது pOH வந்து 8. அப்போ 14ல் 8 போச்சுன்னா எவ்வளவு, 14 8 போச்சுன்னா எவ்வளவு, 6. அப்போ இதில் pH வேல்யூ வந்து 6. இவ்வளோதான், சிம்பிளாக நம்ம டக்குன்னு போட்டுடலாம். pH வேல்யூ எவ்வளவு, 6. இதை தான் இங்கே டெரிவேஷனாக நான் சும்மா அப்படியே பொறுமையாக போட்டுருப்பேன். இதை சும்மா பாருங்கள். இதுக்கான PDF வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். PDF நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சம்மு இதே தான். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து H+ அயன்ஸ் கொடுத்துட்டாங்க. H+ அயன்ஸ் எவ்வளவு, அது 10⁻⁻3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, pOH கேட்குறாங்க. அப்போ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, pH ரெப்ரசன்ட் பண்ணுது. pH எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 3ன்னு வச்சுங்க. அப்போ 14ல் 3 போச்சுன்னா எவ்வளவு, 14ல் 3 போச்சுன்னா 11. அப்போ pOH வந்து எவ்வளவு, 11. pOH வந்து எவ்வளவு, 11. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு செகண்ட்குள்ளே. அதனால் கொஞ்சம் கரெக்டாக எதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் மில்லி மோலில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதில் ஆன்சர் வரணும், மோல் பர் லிட்டரில் தான் வந்துருக்கணும். இங்கே மில்லி மோல் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மோல் பர் லிட்டராக மாற்றிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, pH வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 14. அப்போ நம்மளோட இதோட pH வேல்யூ எவ்வளவு, 7. அப்போ 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி pOH வந்து எவ்வளவு, 7. அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இது 7ன்னு சொல்லிட்டாங்க pOH. அப்போ கண்டிப்பாக OH என்ன வந்திருக்கணும், -10⁻⁻7 தானே இருந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இதை வந்து என்ன அப்படின்னா H+ அயன்ஸ் வந்து எவ்வளவு, நம்மளுக்கு வந்து 10⁻3ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதில் கொடுத்துருக்காங்க, மில்லி மோலில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, மில்லி மோலாக இருந்துச்சு நம்ம எதுவும் மாற்றணும், மோல் பர் லிட்டராக மாற்றணும். அப்போ மில்லியை மோலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், × 10⁻⁻3. அப்போ ரெண்டையும் நம்ம இது பேஸ் ஒன்றாச்சு அப்படின்னா மேலே அடுக்க கூட்டிக்கலாமா. அப்போ 10⁻⁻6, 10⁻⁻6 தான் இப்போ மோல் பர் லிட்டரில் மாறிடுச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க, இதில் pH வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ, 10⁻⁻6 கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து pH வேல்யூ எவ்வளோ வந்துடும், நம்மளுக்கு 6ஆக இருந்திருக்கும். ஓகேவா, புரியுதா? நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன், சம்ஸு நீங்களே பாருங்கள். ஓகேவா, இப்போ பேசிக்ஸான கொஞ்சம் இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும்ல, கன்வென்ஷனல் பேசிக் கன்வென்ஷன். அதாவது mm அப்படின்னா 10⁻⁻3, மைக்ரான் அப்படின்னா 10⁻⁻6, நேனோ அப்படின்னா 10⁻⁻9. ஓகேவா, இப்போ அட்டாமிக் நம்பர்னா என்ன, த நம்பர் ஆஃப் எ ப்ரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் என்ன சொல்லணும்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்மளோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னா the sum of the protons and neutrons in a single atoms. இதுதான் என்ன சொல்கிறோம்னா நம்ம ஆட்டம் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் வெயிட் அப்படின்னா the weight of average of the atomic mass of all the natural the isotope of a element. இதான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்டாமிக் வெயிட்னு சொல்கிறோம். அதே மாலிகுலர் வெயிட் அப்படின்னா சம் ஆஃப் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன் எம்பரிக்கல் ஃபார்முலா நம்ம போகிறது மூலமாக கிடைக்கிறது வந்து மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு டெஃபினிஷன்ஸ். இது எதுவுமே முக்கியம் இல்லை, பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இது வந்து கான்செப்ட், சும்மா இதுதான் டெஃபினிஷன் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ
இது ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்கு அப்படின்னா சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஏஐஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அல்கலைன்லையும் ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதில் ரெப்ரசென்ட் பண்ணா CaCO3ல தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். CaCO3ல ரெப்ரசென்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் CaCO3 மாற்றும் பொழுது இந்த இது நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இது வந்து சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஈஸி தான். ஒரு சிலதுக்கு மட்டும் ஒரு 11க்கு ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு வந்து எது மட்டும் தெரிஞ்சாவே போதுங்கிறீங்க. மாலிகுலர் வெயிட் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதுமானது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. இது மெமரியில் வச்சுக்கணும். இது டபுளாக இருக்கும். அப்படி இங்கே 1னா 1 தான். இங்கே பாருங்கள் 6னா 12ன்னு வந்திருக்கும். 7 14 8 16 11னா அப்படி டபுள் ஆகினா 22 வந்துருக்கும். 23 அவ்வளோதான். 24 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலன்சியோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அவ்வளோதான். அதோட வேலன்சியோட அதோட மல்டிப்ளை பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? சும்மா ஷார்ட்கட் தான், ஈஸியாக தான் இருக்கும். சிலது வந்து ரொம்ப முக்கியம். எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அலுமினியம், மெக்னீசியம், சோடியமு, சல்ஃபரு, குளோரின், இந்த கால்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமானது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது சம் போட உங்களுக்கே பழகிரும். இது அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 6 கார்பன் அப்படின்னா 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, அதே வந்து சோடியம் பார்த்தீங்கன்னா 11, மெக்னீசியம் அப்படின்னா 12, அலுமினியம் அப்படின்னா 13, சல்ஃபர் அப்படின்னா 16, குளோரின் அப்படின்னா 17, கால்சியம் அப்படின்னா 20, அயன் அப்படின்னா 26, மேக்னீசியம் அப்படின்னா 25. ஓகேங்களா? இதே வந்து மாலிகுலர் வெயிட்ஸை நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா அதே தான் அப்படி டபுளாக இருக்கும். 6 × 2 அப்படி 2 அப்படின்னா 12 மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இதுதான் முக்கியம். இதை வச்சு சம்ஸ் போடுவோம். உங்களுக்கு புரியும் பாருங்களேன் சம்ஸ் பார்க்கும்போது. ஓகே, நான் சொல்கிறேன். இதை ஞாபகம் வச்சுங்க. இதில் எது முக்கியம்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ கார்பன் அப்படின்னா 12 ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஜன் அப்படின்னா 14, ஆக்சிஜன் அப்படின்னா 16, அதே சோடியம் அப்படின்னா 23, மெக்னீசியம்னா 24, அலுமினியம் அப்படின்னா 27, சல்ஃபர் அப்படின்னா 32, குளோரின் அப்படின்னு சொல்லும்போது 35.5, கால்சியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40. ஓகேங்களா? அயன் அப்படிங்கும்போது 55. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டி தான். அந்த நார்மாலிட்டியை வச்சு தான் ஹார்ட்னஸ், ஆல்கலினிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலண்ட் வெயிட் வேணும். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள். மாலிகுலர் வெயிட்டோட போய் வேலன்சி. மாலிகுலர் வெயிட் இப்போ நான் சொன்னேன் மேலே 14, 16, 18 ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே மாலிகுலர் வெயிட். அந்த மாலிகுலர் வெயிட் போய் வேலன்சின்னு என்னன்னா H+1 O-2ன்னு சொல்கிறோம்ல. இந்த இப்போ இங்கே H+1னா 1 இருக்குன்னு அர்த்தம் வேலன்சி. C⁴+னா இங்கே 4 இருக்குன்னு அர்த்தம் வேலன்சி. O⁴2- அப்படின்னா அது 2ங்கிறது வேலன்சி. அப்போ இதெல்லாம் வந்து வேலன்சி. இப்போ வேலன்சி 2 உள்ள காம்பவுண்ட் இது நம்மளுக்கு முக்கியமானது. CaMgO, மெக்னீசியம், இந்த அயன் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமானது. வேலன்சி 1 உள்ளது என்னது HCl. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி 1 உள்ளதில் முக்கியமானது. அடுத்தது வேலன்சி 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு நைட்ரஜனில் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வேலன்சி 4 அப்படிங்கும்போது கார்பன் வந்து பார்க்குறோம். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இது கான்சன்ட்ரேஷன். இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்மாலிட்டி. ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நார்மாலிட்டி கிடைக்குது. இப்போ இது வந்து சும்மா இது வந்து நம்ம 9th 10th படித்ததான். மோல் அப்படின்னா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மோலாரிட்டி அப்படிங்கிறது மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மேலே ஒரு கொஸ்டின், அது சில சமயம் வந்து அவங்க நான் கொடுத்துட்டு இண்டிகேட்டரை கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வரும், என்ன கலர் வருதுன்னு கேட்பாங்க. சில இதில் வந்து கலரை கொடுத்துட்டு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க. இங்கே பாருங்களேன், பை ஆடிங் ஆஃப் 1 ml ஆஃப் ஆர்த்தோடோலுரின் சொல்யூஷன். ஆர்த்தோடோலுரின் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன கலர் உருவாகும்னு கேட்குறாங்க. எல்லோயிஸ் கலர். இது ஒரு டேபிள் போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இப்போ இது மாதிரி எல்லோயிஸ் கலர் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏஐயில் இது வரைக்கும். அதனால் பார்த்துக்கலாம். இப்போ மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்களேன். முன்ன வந்து என்ன பண்ணோம், Hனா 1ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ C அப்படின்னா 12. இது மாதிரி நம்ம சிலது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ 2 காம்போனன்ட் சேர்ந்து வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஓவோடது எவ்வளவு? ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16. ஹச்சுக்கு எவ்வளவு? 1. ரெண்டையும் கூட்டுங்க. அப்போ 17. OH அப்படின்னா 17. அவ்வளோதான். அதே மாதிரி சிக்கு வந்து எவ்வளவு முன்ன பார்த்தது? 12. ஓக்கு 16. ஆனால் கீழே வந்து 2 இருக்குது. அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 44. இது மாதிரி கண்டுபிடிக்கணும். வாட்டருக்கு என்னது மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா Hக்கு 1, கீழே இருக்கிறதுனா 2 × 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு வந்து 16. அப்போ ஒரே ஒன்று தான் இருக்குது, கீழே 16. அப்போ ரெண்டையும் கூட்டினா 18. இது மாதிரி நம்ம வந்து சேர்த்து வந்து ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, இதில் முக்கியமானது வந்து பைகார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் பைகார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்துங்க. இதான் அந்த சொன்ன டேபிள். என்ன ஃபினாமினா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன கலர் கிடைக்குது, என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான்.
எல்லோ கலர் மொத்தம் 3 கலர் சொன்னேன்னா எல்லோ கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த கலரெல்லாம் தரக்கூடிய ஃபினாமினல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ளூ, அடுத்து வந்து மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ரெட்டு, டொல்வின் ரெட்டு. இப்போ பார்த்தீங்களா இப்போ எல்லோ கலர் கொடுக்குறது நம்ம டொல்வின் ரெட் ஒரு வாட்டி கேட்டிருப்பாங்க. அதனால ஆர்த்தோ ஃபினாமினல் யூஸ் பண்ணலாம் நமக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லோயிஷ் கலர் உருவாகும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே ப்ளூ கலர் உருவாக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா இந்த புரோமோஃபெனால் ப்ளூ, ப்ரோமோ குளோரோ க்ரீன், அதுக்கப்புறம் ப்ரோமோ தெர்மோ ப்ளூ, அதுக்கப்புறமேட்டுக்கு தெர்மல் ப்ளூ இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரெட் கலருக்கு வந்து குளோரோஃபெனா ப்ளூ, ஃபினாமினா ரெட், க்ரசோல் ரெட், அதுக்கப்புறம் ஃபினாமினாத்தின் ரெட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ரெட் கலரை கொடுக்கும். அப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 கலர் தான் மெயினாக கொடுக்குது. இதில் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் ரெட் கலர் கொடுக்கும், இதில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் ப்ளூ கலர் கொடுக்கும், இதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் கலர் வந்து கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம எது பார்த்துட்டு தான் இருக்கோம், பிஹெச் தான் பார்த்துருக்கோம். அந்த பிஹெச்சில் ஒரு மாடல் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். 2வது மாடல் ஃபஸ்ட்டு மாடலில் தான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பிஹெச்சை கொடுத்துட்டு அதுக்கு வந்து எது தெரிஞ்சால் மட்டும் போதும், இந்த பிஹெச் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அந்த பிஓஹெச், இது ரெண்டையும் நம்மளுக்கு கூட்டினா என்ன கிடச்சிருக்கணும் 14. இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். 2வது மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கேட்பாங்கன்னா இது வரைக்கும் கேட்டதில்லை. மாடல் தான் ஏஜில் கேட்டுருக்காங்க. 2வது மாடல் அட்வான்ஸ் தான். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் பிஹெச் வேல்யூ 5, இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, அதில் பிஹெச் வேல்யூ 7. 2 சொல்யூஷனும் நான் ஆட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன அந்த மிக்ஸ் ஆஃப் சொல்யூஷனோட பிஹெச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம சென்ட்ராய்டு ஃபார்முலா கண்டுபிடிப்போம்ல அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஏரியா 1 இதில் இருக்கக்கூடிய இந்த இது எவ்வளவு, இந்த இது ஏரியா, இந்த இது சும்மா ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான். இதை வச்சு சம்ஸ் கேட்டதில்லை, பேசிக் ஐடியா இப்படி கேட்டால் இப்படி போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இப்போ வந்து 3வது மாடல் ஒன்று இருக்குது. இந்த 3வது மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய கேட் எக்ஸாம்ஸு இது மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம டிஎன்பிசிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் சொல்லிடுறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எது எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லும் போது எது கான்செப்ட் எது கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 3 பார்க்குறோம். இந்த மாடல் 3 என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா mg per லிட்டர் எது நம்மளோட OH அயனோடது கொடுத்துட்டாங்க, மில்லிகிராம் பர் லிட்டர் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பிஹெச் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்கா? இப்போ இதோட மோலார் கண்டென்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நம்மளுக்கு பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்க கிவன் கான்சன்ட்ரேஷன் மாலிகுலர் வெயிட் தானே. கிவன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 17 மில்லிகிராம் பர் லிட்டர்ஸு. இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு ஓஹெச்சோடது, ஓஹெச்சுக்கு எவ்வளோ, ஓக்கு 16, அச்சுக்கு ஒரு 1, அப்போ 17, இதுவும் 17. அப்போ இது வந்து எதில் இருக்குது மில்லி கிராம் பர் லிட்டரில் இருக்குது. நம்மளுக்கு எதில் வரணும் கிராம் பர் லிட்டரில் வரணும். அப்போ கிராம் பர் லிட்டரில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை கிராமம் மாற்றுங்க. அப்போ மில்லிகிராம கிராமம் மாற்றுறது 10⁻³ அப்போ 17 × 10⁻³ கீழே வந்து 17 டிவைட் பண்ணுவோம். ஏன்னா அப்படின்னா அதோட மாலிகுலர் வெயிட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 10⁻³ கிடைக்குது. OH 10⁻³ அப்படின்னா என்ன அர்த்தம், பிஓஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி அர்த்தம். அப்போ பிஹெச் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ 14ல் 3 போச்சுன்னா எவ்வளவு 11. இதுதான் வந்து நம்மளோட என்னது, இதுதான் பிஹெச் வேல்யூ. சும்மா பாருங்கள், முன்ன பார்த்த கொஸ்டின்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் 2-3 கொஸ்டின்ஸ் நீங்கள் பொறுமையாக பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இஃப் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க H+ அயன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 10⁻³ மில்லிகிராம் பர் லிட்டர். அப்போ இது வந்து மில்லிகிராம் வந்து கிராமம் மாத்திரம். அப்போ 10⁻³ இன்னொரு 10⁻³ வந்துச்சுன்னா 10⁻6 மாறிடும். 10⁻6 அது டிவைட் பை இதோட கான்சன்ட்ரேஷன் 1. அப்போ 1 டிவைட் பண்ணால் 1 தான் வந்திருக்கும். அப்போ கிவன் மாலிகுலர் வெயிட் 1. அப்போ 10⁻6. அப்போ இங்கே நம்மளுக்கு எதுக்கு பிஓஹெச், ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது H. அப்போ H எவ்வளவு நம்மளுக்கு பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6னா 6. அப்போ பிஓஹெச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் 14ல் 6 போச்சுன்னா எவ்வளவு 14ல் 6 போச்சுன்னா 8. இதான் வந்து பிஓஹெச். அவ்வளோதான். இது மாதிரி தான் சம்பிள் வந்து சிம்பிளாக தான் கேட்பாங்க. இங்கே பாருங்க கிராம்லேயே கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம என்ன மாற்ற தேவையில்ல, மில்லிகிராமாக மாற்ற தேவையில்லை. மில்லிகிராமில் கொடுத்தா தான் நம்ம கிராமம் மாற்றுவோம். இங்கே கிராம்லேயே கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்போ 1.7 × 10⁻⁸ அப்படியே எடுத்துக்கிட்டு அதை எதில் டிவைட் பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்கிறது என்னது கான்சன்ட்ரேஷன் ஹைட்ராக்சைடு அந்த ஓஹெச்னா எவ்வளவு அதோட கான்சன்ட்ரேஷனு 17. ஏன்னா Hக்கு வந்து 1, ஓக்கு வந்து 16, அப்போ 17. அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 0.1 × 10⁻⁸ கிடைக்குது. இது இந்த 1 இங்கிட்டு போச்சு அப்படின்னா 10⁻⁹ சொல்லி வந்திருக்கும். அப்போ -9 என்னது பிஓஹெச் வந்து எவ்வளோ 9. அப்போ நம்மளுக்கு ஹெச்பி வேணும் அப்படின்னா பிஹெச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்
9 - 14 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும் 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் இது வந்து கேட்கலாம், இது அட்வான்ஸ் லெவலு. ஆனால் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி ஏயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஒன்றும் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பிஹெச் வேல்யூ வந்து எவ்வளவு 5ன்னு சொல்லிட்டாங்க. ஹவு மச் டைம்ஸ் ஆசிட் தென் த பிஹெச். இந்த பிஹெச்சை கம்பேர் பண்ணி இது எத்தனை டைம்ஸ் ஆசிட்னு கேட்டாங்கன்னா இது எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு? 7 - 5 எவ்வளவு? 2னா நீங்கள் என்ன பண்ணால் 2 0 போட்டுக்கணும். 3 வந்துச்சுன்னா 3 0 போட்டுக்கணும். 4 வந்தால் 4 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து எத்தனை 0? நம்மளுக்கு வந்து 2 தான் வருது. அப்போ 2 0 போட்டாச்சு. இப்போ இதுக்கும் பிஹெச் 4க்கும் பிஹெச் 8க்கும் இல்லை எவ்வளோ டிஃப்ரென்ஸு கழிச்சோம்னா 4. அப்போ 4 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். அப்போ 4 0 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ 4 0 இந்த இதுக்கு வந்திருக்கும். 2 4 போட்டுக்கலாம், 4 0 போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த 7.2க்கும் 4.2க்குள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை 0? 3 நம்பர் வரும், 3 வரும் டிஃப்ரென்ஸ். அப்போ 3 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல பிஹெச்சை மெஷர் பண்ணக்கூடியது வந்து எதில் மெஷர் பண்ணலாம்? நம்ம லிட்மஸ் பேப்பர்லேயும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர், நான் இருக்கா அக்கோ பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லி பார்த்தோமா, அக்கோஸ்டிக் பொட்டன்ஷியோமீட்டர்னு. அப்போ அந்த அக்கோஸ்டிக் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறதுலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். லிட்மஸ் தாளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ்ல கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ரெட் கலர் டு ப்ளூ கலராக மாற்றுது, லிட்மஸ் தாளை மாற்றிக்கிறது. ரெட் கலர் டு ப்ளூ கலராக மாறுதுன்னா அது பேர் என்னது? பேஸ், காரம்னு அர்த்தம். அதே ப்ளூ கலர் டு ரெட் கலராக மாறுதுன்னா அது என்னது? ஆசிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிட்மஸ் தாள் வந்து ரெட் கலர் லிட்மஸ் தாளாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஆசிட்னு அர்த்தம். ப்ளூ கலராக மாறிச்சு அப்படின்னா அது வந்து பேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பிஹெச் வேல்யூ பார்க்குறோம். இப்போ பிஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பொட்டன்ஷியோமீட்டர். இதில் லிமிட் கேட்பாங்க. பிஹெச் வேல்யூ குடிக்கிறது இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்? நம்ம முன்னாடி சொன்ன கொஸ்டினாக பார்த்தோம் 6.5லேருந்து 8.5 இருக்கணும். இந்த லிமிட் தாங்க அடிக்கடி எல்லாத்துலேயும் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்கினிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு காரத்தன்மை மாதிரி தான். ஆனால் காரத்தோட ஒரு வகை தான் வந்து அல்கினிட்டி. எல்லா அல்கினிட்டியும் பேஸ் தான், ஆனால் எல்லா பேஸுமே அல்கினிட்டி ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அல்கினிட்டி வந்து தண்ணியில் போட்டால் கரைஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஆனால் காரம் வந்து கரையாது, அது பேஸ் வந்து கரையாது தண்ணியில். இப்போ என்ன பாருங்க, அல்கினிட்டி டெஃபினேட் பண்ணுங்க. இது கொஸ்டினே கேட்டிருக்குங்க. அல்கினிட்டி ஆஃப் வாட்டர் கேன் பி டிஃபைன்ஸ் கரெக்ட்லி. அல்கன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் த ரெஃபரன்ஸ் ஆஃப் அயான்ஸ் இன் எ வாட்டர் தட் வில் பி நியூட்ரலைஸ் த ஹைட்ரஜனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அயான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்கினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அல்கினிட்டி தண்ணியில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நியூட்ரலைஸ் ஆஃப் எ ஆசிட் அண்ட் பேஸ், ஆசிடையும் பேஸையும் நியூட்ரலைஸ் பண்ணுற வேலை யார் பார்க்குறா? அல்கினிட்டி பார்க்குது. அப்போ தண்ணிக்குள்ளே அல்கினிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆல் அல்கினிட்டி சொல்யூஷன்ஸ் ஆர் பேஸ் சொல்யூஷன். ஆமாம், எல்லா அல்கினிட்டியுமே கண்டிப்பாக என்னவாக தான் இருந்திருக்கணும்? ஒரு பேஸாக தான் இருந்திருக்கணும். ஆனால் பேஸ் எல்லாமே நாட் அல்கினிட்டி. புரியுதா? ஏன் அப்படின்னா அல்கினிட்டி இஸ் டிசால்வ் இன் எ வாட்டர். ஆனால் பேஸ் வந்து என்ன ஆகுது? டஸ் நாட் டிசால்வ் இன் எ வாட்டர். பேஸ் வந்து கரையாது தான், அல்கினிட்டி தண்ணிக்குள்ளே கரையும். ஓகேவா? இப்போ நம்ம அல்கினிட்டி இருந்துச்சு அப்படின்னா இஸ் வுட் பி இன்க்ரீஸ் இந்த பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ இது ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், புரியும். இது வந்து ஆலம்ஸை பற்றி இன்னும் நம்ம படிக்கல, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகல. பட் ஆனால் இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்குங்க. இப்போ அலுமினியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா வைலி யூஸ்டு ஃபார் ஏ பர்பஸ் ஆஃப் ஃப்ளாக்குலேஷன் இன் ஏ வாட்டர் ட்ரீட்மெண்ட். கரெக்டு. ஏன்னா ஆலுமை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளாக்குலேஷனை வந்து உருவாக்கி ஃப்ளாக்குலேஷனை வடிகட்டுவோம். அப்போ வந்து கண்டிப்பாக என்னது? இது வந்து உண்மை. ஆலும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இஃப் த எஃபெக்டிவ் ஈவன் இன் ஏ ஆப்ஸ்டன் சொல்லியிருக்காங்க. அல்கினிட்டி ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதனால எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தப்பு. அல்கினிட்டி இருந்தாதாவே அதுக்கு வேலை. நம்மளுக்கு வந்து ஆலம் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மிதக்கக்கூடிய சஸ்பெண்ட் பார்ட்டிகல்ஸை பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக ஆக்கி அது செட்டில் ஆக வச்சு வடிகட்டுவோம். நம்ம அது ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அப்போ செட்டில் ஆக வைக்கிது. அப்போ யார் இருக்கணும்? அல்கினிட்டிங்கிற அழுக்கு இருந்தால் தானே அது ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அல்கினிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நீங்கள் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அப்போ தப்பு. அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசசன் வந்து கரெக்டு, ஆனால் ரீசன் ஃபார் வந்து ஃபால்ஸு. ஓகேவா? நான் வச்சுக்க. இப்போ அல்கினிட்டி முன்னாடியே நம்ம பார்த்தோம். அல்கினிட்டி அப்படிங்கிறது எபிலிட்டி டு நியூட்ரலைஸ் த ஆசிட் நியூட்ரலைஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்கினிட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். த சொல்யூஷன் விச் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸிங் த பிஹெச் வேல்யூ ஆர் கால்ட் அஸ் அல்கினிட்டி சொல்யூஷன். ஆமாம், நம்ம பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அல்கினிட்டி கலக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அல்கினிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் அல்கினிட்டி வந்து நம்மகிட்ட இருக்குது. என்னென்ன அல்கினிட்டினா ஹைட்ரோ ஆக்சைடு அல்கினிட்டி, அதுக்கப்புறம் வந்து கார்போனேட் அல்கினிட்டி, பைகார்பனேட் அல்கினிட்டின்னு சொல்லுவாங்க. அதில்
ஹைட்ரோ ஆக்சைடு அல்கனிட்டியோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் அல்கனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 விதமான அல்கனிட்டிக்கும் ஒவ்வொரு பிஹெச் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ராக்சைடு அல்கனிட்டியோட பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஓட அதிகமாக வந்துடும் அதோட பிஹெச் வேல்யூ. அதுவே கார்பனேட் அல்கனிட்டியோட பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 8லேருந்து 8.6லேருந்து 10 வரைக்கும் இருந்திருக்கும். அதே பைகார்பனேட் அல்கனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4.5லேருந்து 8.5 வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி alkalities in a water expressed as a milligram per liter in term of equivalent எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்னு கேட்பாங்க. நான் சொன்னல CaCO3 அதாவது கால்சியம் கார்பனேட்டில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா alkalities ஹார்னஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம மேலே இருக்க அந்த ஃபார்முலாஸ் படித்தது, அந்த அச்சினா எவ்வளவு கேனா எவ்வளவு அந்த மாலிகுலர் வெயிட்லாம் படித்ததெல்லாம் இதுக்கு தான். இப்போ அல்கலினிட்டி ஒரு தண்ணியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அல்கலினிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன விதமான எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரிங் இன் ஏ பாய்லர், அதாவது பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு படிஞ்ச மாதிரி மாறுதுல்ல, இது மாதிரி எல்லாம் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் ஏன் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் டெபாசிட் ஆகி ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. பெட்டர் டேஸ்ட், அதாவது தண்ணி இந்த அல்கலினிட்டி தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை சுவையுள்ள ஃபுட்டை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபுட் பிகமே டேஸ்ட்லெஸ், ஆமாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக கேட்கறதுனா இந்த அல்கலினிட்டினால் வரக்கூடிய எஃபெக்ட் என்னன்னு சொல்லி எயில் அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இஸ் காஸ்ட் ஐ இரிட்டேஷன். ஸ்விம்மிங் பூலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் அல்கலினிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது ஐ இரிட்டேஷன்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய அல்கலினிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் என்ன, அது எந்த கலர்லேருந்து எந்த கலராக மாறுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் டெஸ்ட்டில் கேட்பாங்க. ப்ரொசீஜர் கேட்க மாட்டாங்க, என்ன வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிட்டு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிறோம், ஸ்பீக்கர் எடுத்துக்கிறோம், அதாவது கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துக்கிறோம். இது பேர் தான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பியூரட்டு பிப்பட் அப்படின்னா உறிஞ்சு நம்ம ஒரு காலேஜில் பார்த்துருப்போம். ஒரு 20 ml வந்து தண்ணி அதில் வந்து அந்த சொல்யூஷன் எடுத்து ஊற்றுவோம். அப்போ என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் பாருங்களேன். நம்ம பியூரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 டைலேட்டட் H2SO4 எடுத்துக்கிறோம். இது கேட்பாங்க. பிப்பட்டில் யூஸ் பண்ணுறது என்ன, பியூரட்டில் யூஸ் பண்ணுறது என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன், என்ன கலராக மாறுது, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கும் ஹார்னஸ்க்கும் இது கேட்பாங்க. அதோட இது லிமிட் கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அடுத்து இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறது என்னது, ஃபினாப்தலின் யூஸ் பண்ணுறாங்க, மெத்தில் ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, இதில் நம்மளோட சாம்பிள் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக நம்மளோட இதில் வந்து H2SO4 ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம பிப்பட்டில் வந்து எடுத்து நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பெனாத்தலின் யூஸ் பண்ணுறோம். அப்படி பெனாத்தலின் 3 ட்ராப் விடும்பொழுது நம்மளோட சாம்பிள் என்னவாக மாறுது, பிங்க் கலராக மாறும். இப்போ டைட்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த H2SO4 உள்ளுக்க விட கலர்லெஸ்ஸாக மாறுது. இப்போ கலர்லெஸ்ஸாக மாறினதுக்கப்புறமேட்டுக்கு மெத்தில் ஆரஞ்சன் எடுத்து நம்ம மறுபடியும் ஒரு 3 ட்ராப் போடுறோம். அப்படி போடும்போது தண்ணி என்னவா மாறும் வைப்பாங்க, கடைசியாக பிங்க் கலருக்காகவே மாறி இருக்கும். இப்படி மாறுறது மூலிமா அல்கலினிட்டி கண்டுபிடிப்போம். அப்போ எல்லோ கலர், அதாவது சாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் எல்லோ கலர் மாறும். அதுலேருந்து எல்லோ கலர் சேஞ்ச் டு பிங்க் கலராக மாறுது. ஏன்னா மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்னவா மாறுது, பிங்க் கலராக ஃபைனலாக மாறுது. அப்போ கேட்பாங்க அல்கலினிட்டி டெஸ்ட்டில் ஃபைனல் கலர் என்னவா மாறுதுன்னு கேட்பாங்க, பிங்க் கலராக தான் மாறுது. ஓகேங்களா? அதில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்ன, அதில் அது கேட்பாங்க. மெத்தில் ஆரஞ்சு அண்டு ஃபினாப்தலின் இது ரெண்டும் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ கார்பனேட் இன் எ வாட்டர் ப்ரொடியூஸ்டு, இது வந்து கார்பனேட் நம்ம என்ன பார்க்கல, கார்பனேட் பின்னாடி பார்ப்போம். இப்போ கார்பனேட் என்ன பண்ணால் டெம்பரரி ஹார்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹார்னஸ் பார்க்கும்போது இது பார்ப்போம். இது கொஸ்டின் இருக்கும்னு இங்கே சொன்னேன். இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறோம்ல காலேஜ் லேபில், நம்மளோட அல்கலினிட்டி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், அல்கலினிட்டி மில்லிகிராம் பெர் லிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் CaCO3 சொல்லும் பொழுது நார்மாலிட்டி நான் இருக்கா, நார்மாலிட்டி கண்டுபிடிக்க அப்படின்னு தெரியும். நார்மாலிட்டி பிப்பட் ரீடிங்கு ஈக்குவலண்ட் ஆஃப் CaCO3 வால்யூம். இது கேட்க போகிறது இல்லை, இப்படி இருக்குது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு இது தேவையில்லை, அந்தளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்கலினிட்டி லிமிட் கேட்பாங்க. எல்லாத்தோட லிமிட்டுமே ரொம்ப முக்கியம். அல்கலினிட்டி லிமிட் ரொம்ப முக்கியமானது. அல்கலினிட்டி லிமிட் எவ்வளோ இருக்குன்னா, அந்த கோடு வந்து 10 and 500, அதாவது 10 500 2012 என்ன சொல்லுது அப்படின்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 600 மில்லிகிராம் பர் லிட்டர். இதுதான் வந்து நம்மளோட லிமிட்டு. ஹார்னஸும் 200லேருந்து 600 தான். ஓகேங்களா? ஓகே, இதோட அல்கலினிட்டி லிமிட். அப்போ அல்கலினிட்டி என்ன பார்த்தோம், டெஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கணும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பிப்பட் சொல்யூஷன் என்ன, பியூரட் சொல்யூஷன் என்ன, அதோட லிமிட்ஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்போட pH வேல்யூ என்னென்ன, இதெல்லாமே பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து அல்கலினிட்டி யூஸ் இப்போ வந்து ஹார்ட்னஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த
எப்படி சொல்கிறது, சோப்பு படம் நிறைய வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஹார்ட்னஸ். தண்ணி வந்து ஹார்ட்னஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோப் கன்சப்ஷன் அதிகமாக அதைங்க சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்க மெயினான ஒரு ப்ராப்ளம், அதான் அல்கனைட்டில் என்ன மெயினான ப்ராப்ளம், நம்மளோட ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி வந்து ஐ இரிட்டேஷன்ஸை உருவாக்கும் அல்கனைட்டி. ஆனால் ஹார்ட்னஸ் வந்து சோப் கன்சப்ஷன் அதிகமாகும், அதாவது ஒழுங்காக நுர வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் இன் பர்மிசபிள் லிமிட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இன்க்ரீஸிங் த லாவண்ட்ரி எஃபெக்ட், அதாவது நம்மளுக்கு சோப்போட கன்சப்ஷன் தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாவண்ட்ரி பிரச்சனை வருது, அதாவது துணி துவைக்கிறதுல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆக சோப் ஃபார்மேஷனுங்கிறது குறையுது, அப்போ சோப் கன்சப்ஷன் என்ன ஆகுது, அதிகமாகுது. நுர கம்மியாக வரதுனால சோப் அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ் ஆஃப் தி கான்செப்ட், இதை கண்டுபிடிக்க இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஸ்பெக்ட்ரோமீட்ரு. ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்மளோட ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இட் இஸ் அ கன்சப்ஷன் ஆஃப் மோர் சோப் அண்ட் வாட்டர் கன்சப்ஷன். இதோட எஃபெக்ட் என்ன இருக்குது, நம்மளோட சோப் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது, சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நுர கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலிங் இன் பாயில்ஸ் அதே தான். இன்சப்ஷன் பைப்பில் வந்து உப்பு படிஞ்ச மாதிரி ஆயிரும், மேக் டு ஃபுட் டேஸ்ட்லெஸ்ஸாக மாற்றிடும், காசினியா ஹைட்ரேஷன் இதுதான். ஆனால் அதுக்கு மெயினுங்க ஸ்விம்மிங் பூலில் ஹைட்ரேஷன் அல்கனைட்டி தான் குறிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோப் கன்சப்ஷன் லாவண்ட்ரி அப்படின்னா இதை தான் சொல்லணும். இப்போ எதனால வந்து நம்மளுக்கு ஹார்ட்னஸ் வந்து தண்ணியில் வருது அப்படின்னு சொன்னால், மல்டிவேலண்ட் மெட்டாலிக் கேட்டயன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதில் எந்த மல்டி மெட்டாலிக் கேட்டலைன் என்னென்னு எதை சொல்கிறோம், Ca2+, Mg2+, Fe2+, Fe3+, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி கேட்டலைன்னு சொல்லுவோம். அதுவே சூடோ ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னது, NA சிங்கிளாக வரனால இது வந்து சூடோ ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே எப்படி வந்து 3 விதமான அல்கனைட்டி பார்த்தோமா, பை கார்பனேட்டு இது மாதிரி வந்து பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து 2 விதமான ஹார்ட்னஸ் இருக்குது. ஒன்று வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்ஸு. இது வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்லலாம், இது வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்லலாம். இது வந்து டெம்பரரி பாயிலிங் ஆர் சுண்ணாம்பு ஆட் பண்ண லைம் ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். பர்மனன்ட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்கு வேறு ப்ரொசீஜர் பண்ணணும். ஓகேங்களா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இது மாதிரி வந்து ப்ரொசீஜர் பண்ணணும், அதனால் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கார்பனேட்டு ஹார்ட்னஸ் பார்த்தோமா. கார்பனேட் ஹார்ட்னஸ்னால் எது வந்திருக்கணும், Ca+2+ம் மெக்னீசியம் 2+ வந்திருக்கணும். ஓகேவா, அதோட எந்த ஆட் ஆகிருக்குன்னா அல்கனைட் ஞாபகம் இருக்கா, இது கார்பனேட்டு பைகார்பனேட், இந்த அல்கனைட் வந்து ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதோட ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரிமூவிங் பை சிம்பிள் பாயிலிங் பண்ணுறது மூலமா ரிமூவ் பண்ண முடியும் நம்மளால். இல்லை அப்படின்னா ஆடிங் ஆஃப் லைம் யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட டெம்பரரி ஹார்ட்னஸை நம்மளால் ரிமூவ் பண்ணணும். அதே நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது Ca2+ அது மெக்னீசியம் 2+, இதோட எது கலந்துருக்கும், நம்மளோட பைகார்பனேட்டும் கார்பனேட்டும் கலந்துருக்கு. அதுக்கு பதிலாக வந்து வேறு அனதர் ஐட்டம்ஸ் வந்து கலந்துருக்கும், Cl, SO4 இது மாதிரி இது கலந்துருச்சு அப்படின்னா இது பர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. இதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா, கேனாட் ரிமூவ் பை ஏ சிம்பிள் பாயிலிங் இன்ஸ்டன்ட் பை ரெக்வயரிங் ஏ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் யூஸ் ஆகுது. அப்போ எப்படி வாட்டர் சாஃப்டனிங் மெத்தட், இந்த ஹார்ட்னஸை போக்குறது பேர் என்ன அப்படின்னா சாஃப்டனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்டனிங் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விதமானது இருக்குது. ஒன்று லைம் சோடா ப்ராசஸ், இன்னொன்று ஜியோலைட் ப்ராசஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீமினரலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 3ஐயும் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போக்கி இந்த 3 மெத்தட் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதே மாதிரியே ஹார்ட்னஸுக்கு ஒரு டெஸ்ட் ப்ரொசீஜர் இருக்குது. என்ன பிப்பட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பியூரட் யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி கேட்பாங்க. இது 2019 கேட்டில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய டைரண்ட் பிப்பட் என்னன்னு சொல்லி கேட்லேயே கேட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த டெஸ்ட் ப்ரொசீஜர் என்ன சொல்கிறேன், இதில் பியூரட்டு பிப்பட்டு இண்டிகேட்டரு. இதில் டைட்டன் பண்ணுறதுக்கு பியூரட்டில் யூஸ் பண்ணுறது என்ன, EDTA சொல்லி கேட்பாங்க. EDTA என்ன ஃபுல் ஃபார்ம் கூட அப்படியே ஏயில் கேட்டிருக்காங்க. என்னது, எரித்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இது வந்து EDTA யூஸ் பண்ணாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டோன்னா EBTன்னு என்னது, எரித்ரோம் பிளாக் டீ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே இதில் யூஸ் பண்ண இண்டிகேட்டரும் இதில் யூஸ் பண்ணக்கூடிய பியூரோட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை பஃபர் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல பஃபர்னா என்ன, பஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் யூஸ் டு மெயின்டைன் த pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சொல்யூஷன் பேர் தான் என்னென்னா பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இது வந்து இதில் என்ன வந்து பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க, அம்மோனியா பஃபர் சொல்யூஷன் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ இதில் சொல்யூஷன் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் வந்து இண்டிகேட்டரை எதை யூஸ் பண்ணிக்கிறோம், EDTA யூஸ் பண்ணிவிட்டு எரித்ரோம் பிளாக் டீயை யூஸ் பண்ணி EBT யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பியூரோட்டில் இது
பியூரெட்டில் வச்சுருக்கக்கூடியதை வச்சு டைட்டன் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது என்ன கலராக மாறுது, நம்மளுக்கு ஒயின் ரெட் கலராக மாறுது. அப்போ ஒயின் ரெட் கலரில் இருந்து டைட்டன் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட சாம்பிள் ஆன்டி எந்த கலர் வரைக்கும் நம்மளுக்கு மாறும் அப்படின்னா ஸ்டீல் ப்ளூ கலர் வரைக்கும் பண்ண வச்சு அப்போ இதில் யூஸ் ஆகிற ஃபஸ்ட்டு சாம்பிள் அதில் கலக்கும் போது நமக்கு கிடைக்கிற கலர் என்னது, ஒயின் ரெட் கலரு. ஃபைனலாக டைட்டன் பண்ண கிடைக்கிறது எது, ஹார்னஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன கலராக மாறும், ஸ்டீல் ப்ளூ கலராக வந்து மாறும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டீல் ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்மளோட அப்சர்வேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, நார்மாலிட்டி ஃபார் விடிடி இன்ட்டு பியூரோட் ரீடிங்கு. அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எது அப்படின்னா CSU3 ஈக்குவலன் இது வெயிட் வந்து கண்டுபிடிப்போம், ஈக்குவாலிட்டி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்போ இதோட லிமிட் கேட்பாங்க. ஹார்னஸோட லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமானது 10-500. அந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் லிட்டர்லேருந்து 600 மில்லிகிராம் வரைக்கும் லிமிட். இதே தான் அல்கினிட்டிக்கும். ஓகேவா, அப்போ இதோட இதேமாதிரி புக் வேல்யூ ஒன்று இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரோட ஹார்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 75 115 மில்லி லிட்டர் வரைக்கும் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர். இது மாடரேட் ஹார்னஸ். ஹார்னஸ் அதிகமாக பேரோட கம்மியாக பேரோட மாடரேட்டாக இருந்தால் தான் நம்மளால் தண்ணி குடிக்க முடியும். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 115 மில்லிகிராம் லிட்டர் வரைக்கும் இருந்திருக்கணும். வெறும் நார்மல் எது வந்து லிமிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 200 600 அல்கினிட்டிக்கு இதே தான் வந்து நம்மளோட லிமிட்டாக இருந்திருக்கும். இப்போ அல்கினிட்டிஸ் காஸ்ட் அயன்ஸ். அல்கினிட்டி காஸ்ட் பண்ணக்கூடியதில் என்னது, இந்த 3 டைப் ஞாபகம் இருக்கா, OH CO3 ப்ளஸ் H+, இது பைகார்பனேட் கார்பனேட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ ஹார்னஸை காஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் Ca2+, மெக்னீசியம், இது எல்லாமே காஸ்ட் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, மெயினாக ஹார்னஸை காஸ்ட் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்கள். அந்த கொஸ்டின் டு டிட்டர்மினிங் த வெர்டிக்கல் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் த மோஸ்ட் காமன்லி யூஸ் எந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணான்னு கேட்டாங்க. தண்ணி போகிற வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டார்சி ஃபார்முலா தான். எப்போதுமே ஒரு தண்ணி ஃப்ளோ தண்ணியை பார்க்க, இதெல்லாம் வந்து ஹைட்ராலஜியில் ஃபுல்லாகவே பார்ப்போம். இருந்தாலும் இது கொஸ்டின் வந்து எழுதியிருக்கேன் பார்த்துங்க. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து அண்டர் கிரவுண்டில் போகுது அப்படின்னா அதை காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்சி ஃபார்முலா தான். இப்போ இதை சேர்த்து படிங்களே, CO3 இது என்னது, இது வந்து கார்பனேட் ஹார்னஸ் அண்டு என்ன அல்கினிட்டி இருக்குது இதில் இருக்கிறது, இது வந்து கார்பனேட் அல்கினிட்டி. இது என்னது, கார்பனேட் ஹார்னஸ்ஸு. அதே இது வந்து என்னது, கார்பனேட் ஹார்னஸ் தான். ஏன்னா கார்பனேட் டெம்பரரி ஹார்னஸ் தானே கார்பனேட் ஹார்னஸ் சொன்னோம், இன்னொன்று வந்து நான் கார்பனேட் ஹார்னஸ் தானே சொன்னோம். இது ரெண்டு இருந்தாவே அது என்னது, அது வந்து கார்பனேட் ஹார்னஸ்ஸு. என்ன இருக்குது, CO3 என்னது, கார்பனேட் அல்கினிட்டி. அதே வந்து என்னங்கிறது என்னது, சூடோ அல்கினிட்டி. அப்போ இதில் யார் இருக்கா, அல்கினி மட்டும்தான் இருக்காங்க. அது யார் அப்படின்னா பைகார்பனேட் அல்கினிட்டி மட்டும் இருக்குது. ஏன்னா HCO3னா இதுதானே பைகார்பனேட் அல்கினிட்டி தானே. இது ரெண்டும் மட்டும் தான் கார்பனேட், இது ரெண்டும் இன்னொன்று வந்து நான் கார்பனேட் ஹார்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ அதே CaCl2 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், CO3 இங்கே CO3 இங்கேயும் CO3 HCO3. ஆனால் இங்கே மட்டும் Cl வந்துருச்சு. Cl2 வந்துச்சு அப்படின்னா அது என்னது, நான் கார்பனேட் ஹார்னஸ் இல்லைல்ல, நான் கார்பனேட். இதில் வேறு எதுவும் இல்லாதனால OHO HCO3 CO3 இல்லாதனால இதில் ஒன்லி யார் மட்டும் தான் இருக்கா, நான் கார்பன் ஹார்னஸ் மட்டும் தான், ஹார்னஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் அல்கினிட்டி மட்டும்தான் இருக்குது. இதில் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஏயில் கேட்பாங்க. ஹார்னஸில் எப்படி அல்கினிட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது மாதிரி இந்த ஹார்னஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். முதல்ல வந்து 2 விதமான ஹார்னஸ் நம்மள்ட்ட ஞாபகம் இருக்கா, கார்பனேட் ஹார்னஸ், இன்னொன்று வந்து நான் கார்பனேட் ஹார்னஸ். அப்போ கார்பனேட் ஹார்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா மினிமம் டோட்டல் ஹார்னஸ் ஆர் டோட்டல் அல்கினிட்டி, இது ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், கார்பனேட் ஹார்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் ஹார்னஸ்லேருந்து கார்பனேட் ஹார்னஸை கழிச்சிட்டு நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்ன வந்திருக்கும், நான் கார்பனேட். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் கார்பனேட் ஹார்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், டோட்டல் ஹார்னஸ்லேருந்து கார்பனேட் ஹார்னஸை கழிச்சா நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா, அப்போ டோட்டல் ஹார்னஸ்ங்கிறது எவ்வளவு, 250 மில்லிகிராம் பர் லிட்டரு. அதே டோட்டல் அல்கினிட்டிங்கிறது எவ்வளவு, 150 மில்லிகிராம் லிட்டர். இது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ எழுதிக்கிங்க, டோட்டல் அல்கினிட்டி எவ்வளவு, 150. அப்போ டோட்டல் அல்கினிட்டி தெரியும், டோட்டல் அல்கினிட்டி இல்லைன்னா டோட்டல் ஹார்னஸ் விச் எவர் இஸ் மினிமம் அதை எடுத்துக்கணும், எது மினிமம். அப்போ டோட்டல் அல்கினிட்டி, அப்போ நம்மளோட கார்பன் ஹார்னஸ் எவ்வளவு, 150 தானே. அப்போ டோட்டல் ஹார்னஸ்லேருந்து நம்ம அல்கினிட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது என்னது, நான் கார்பனேட் எவ்வளவு, 100. 250 பேசுனா 100. இதான் வந்து நான் கார்பனேட் ஹார்னஸ். அதே இங்கே பாருங்கள், டோட்டல் வந்து எவ்வளவு இருக்குது, 250. ஆனால் டோட்டல் அல்கினிட்டி எந்த அளவுக்கு, 350. விச் எவர் இஸ் மினிமம்னு பார்க்கும்பொழுது டோட்டல் ஹார்னஸ் தான் வந்து 250 மினிமம். அப்போ கார்பன் ஹார்னஸ் மட்டும்தான் இருக்குது. நான் கார்பன் ஹார்னஸ் வேணும் என்ன பண்ணணும், டோட்டல்லேருந்து மினிமம் ஆஃப் கார்பன் ஹார்னஸ் கழிக்கணும். இங்கே ரெண்டுமே வந்து 250 0 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஏயில்.
இது வந்து கேட்டிருக்கேன், கேட்டதை பார்த்துங்க. இந்த டேபிள் நான் சொன்னேன்ல, எது வந்து ட்ரிங்கிங் பர்பஸ் 75லேருந்து 115 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிங்கிங் பர்பஸ் வச்சுக்கோ. மாடரேட் ஹார்ட்னஸ்ன்னு சொன்னல, அப்போ எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் வாட்டரு, மாடரேட் ஹார்ட்னஸ்ஸு, வெரி ஹார்ட்னஸ்ஸு, ஹார்ட் வாட்டர் இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்னஸோட வேல்யூ 75 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட் வாட்டர்னு அர்த்தம். 75லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மாடரேட் ஹார்ட்னஸ்ன்னு அர்த்தம். அதே 150லேருந்து 300 இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்ட் வாட்டர்னு அர்த்தம். அதே மோர் தென் 300 இருந்துச்சு அப்படின்னா வெரி ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளவு 75லேருந்து 115 கோட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது நம்ம குடிக்கிறதுக்கான மாடரேட் ஹார்ட்னஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜன் காம்பவுண்ட் பார்க்கணும். நைட்ரஜனு, குளோரின், சல்ஃபரு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா. இப்போ இது வந்து காமன் பாயிண்ட் தான். இது வந்து